சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை உயிரோட எழுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே அவர் மரித்தோரிடத்தில் இல்லாமல் அவர் உயிரோடு எழும்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு எதற்காக எழும்பினார் அப்படிங்கிற சில காரியங்களை கடந்த 2 வருடமாய் நாம் தியானித்து வருகிறோம். இந்த வருடத்தில் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்காய் ஒப்பு கொடுக்கப்பட்டோம், நாம் நீதிமானாக்கப்படுவதற்காய் அவர் எழுப்பப்பட்டார், நமக்காய் விண்ணப்பம் பண்ணும்படியா அவர் என்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பொல்லாங்கில் இருந்து உங்களை விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு உயிர் தெழுந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய பொல்லாங்கில் இருந்து கர்த்தர் நம்மை விலக்கி நம்மை ஆசீர்வதித்து நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றுவதற்காய் இயேசு எழுந்தார் என்று அப்போஸ்தலர் நடபடிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலும் பரமேறி போகும்போது யோவான் புத்தகத்திலே கடைசியா நீங்கள் வாசிக்கும் போது அவர் ஜனங்களை ஆசீர்வதித்து போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய், ஆண்டவராகிய தேவன் பொல்லாங்கில் நம்மை விடுதலையாக்கும்படியாய், தேவன் நமக்காக எப்பொழுதும் விண்ணப்பம் பண்ணும்படியாய் அவர் உயிரோடு எழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நமக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார் பரலோக ராஜ்யத்தில். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஆண்டவருடைய பெயரை தரித்த எல்லாருக்காகவும் ஆண்டவர் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து சில பகுதிகளை தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 15வது அதிகாரம், 1 கொரிந்தியர் புத்தகம் 15வது அதிகாரம், அதிலே நீங்கள் வாசிக்கும் போது அதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, அடுத்தது ஆண்டவர் எதற்காய் உயிரோடு எழும்பினார். 20வது வசனம் சொல்லுது, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு எழுந்த முக்கியமான அடுத்த ஒரு காரணம், மரித்தோரிடத்திலிருந்து அவர் எழும்பி முதற் பலனாய் இருக்க வேண்டும். 21வது வசனம் என்ன சொல்லுகிறது, மனிதனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆண்டவர் உயிர்த்தெழ வேண்டிய காரணம் என்ன? அவர் அப்படியே பரலோகத்துக்கு போயிருக்கலாம், அவருடைய ஆத்மாவில் அல்லது அவருடைய ஜீவன் நேரா தேவராஜ்யத்துக்கு போயிருக்கலாம். ஆனா தேவராஜ்யத்துக்கு அவர் நேரா போகல. அவர் பாதாளத்தில் இறங்கினார். அதிலும் பாதாளத்தில் வைக்கப்பட்டிருந்த பரதேஸ், முன்னாடி பரதேஸ் என்கிறது பாதாளத்தில் இருந்ததாய் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இப்போது பரதேஸ் பரலோகத்தில் இருப்பதாய் சொல்லப்படுகிறது. அதை சிலர் விளக்கி கொடுக்கிறார்கள். இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடு பாதாளத்தின் ஒரு பக்கத்தில் இருந்த பரதீசை எடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போனார் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் லாசருனுடைய கதையும் ஐஸ்வர்யவானுடைய கதையும் பார்த்தீங்கன்னா அவர்கள் 2 பேரும் பார்க்கக்கூடிய அளவிற்கு பாதாளமும் பரதீசும் இருந்தது. ஆபிரகாமுடைய மடியும் இந்த பரதீசும் என்பது ஆபிரகாமுடைய மடி என்கிறது பரதீசை குறிக்கிறது. அந்த பாதாளத்திலே தான் அந்த ஐஸ்வர்யவான் இருந்தார். இவங்க 2 பேரும் ஒரு பிளவு மட்டும் அவர்களுக்கு இருந்தது. ஆனா அங்கே இங்கேயும் பார்க்கக்கூடிய அளவிற்கு இருந்ததாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவே ஒரு உவமையிலே சொல்லுகிறார். ஆனா வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லுகிறாங்கன்னா, அந்த பாதாளத்தின் ஒரு பகுதியில் இருந்த பரதீசை எடுத்து தேவன் பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஏன்னா பேதுரு பவுல் 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்படும் போது பரதீசுக்குள் போனேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பரதீஸ் என்பது 3ஆம் வானத்தில் இருக்கிறது என்று பவுல் அதை விளக்கி கொடுக்கிறார். அந்த 3ஆம் வானம் என்பது பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அங்கே இருந்து ஆண்டவர் நமக்காய் விண்ணப்பம் பண்ணுகிறார். மனிதனுடைய மரணம், ஒரு மனுஷனுடைய மரணம், ஒரு மனுஷனால் மரணம் உண்டானபடியால் அதே மனுஷ ரூபத்தில் வந்த இயேசுவால உயிர்த்தெழுதல் உண்டாக வேண்டும். அவர் டைரக்டா போகாம இந்த ரூட்டை பின்பற்றினார். அவர் பரதீசுக்குள்ளதான் இருந்தார், பரலோகத்துக்கு போகல. அதற்கு அப்புறமா தான் அவர் 40 நாள் உலகத்திலே உலாவி பரலோகத்துக்கு போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் மரித்தான், அந்த மனிதனுடைய சரீரம் மறுபடியும் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நம்முடைய சரீரம் விதைக்கப்படுகிறது, நம்முடைய சரீரம் எழுந்திருக்கும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தை வாசிக்கும் போது அதிலே 52வது வசனத்திலே நீங்கள் வாசித்தால், எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்படியே யோவான் எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 28, 29 வசனங்கள் சொல்லுகிறது, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாயும், தீமை செய்கிறவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாயும் புறப்படுவார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும்போது, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கும் போது அங்கேயும் இதே பகுதி எழுதப்பட்டிருக்கிறது.
எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது 26வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்கள் கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே விழித்து கெம்பீருங்கள், உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். அல்லேலூயா. எல்லா இடத்திலும் மரித்தவர்கள் எழும்புவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. செத்து போன எல்லா மனிதர்களும் எழும்புவார்கள். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே இதனுடைய ஆதாரத்தை பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 27வது அதிகாரம் அதிலே 52வது வசனத்தை வாசிக்கும் போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:52 வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கல்லறைகள் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நித்திரை அடைந்தவர்களுடைய சரீரங்கள், கல்லறைகள் திறந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மரிக்கும் போது மரித்த பரிசுத்தவான்கள் எழும்பினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஊர்ல இருக்கிற கல்லறை மாதிரி எல்லாம் அப்ப கிடையாது. அல்லேலூயா. நம்ம ஊர்ல இருக்கிற கல்லறை மாதிரி இஸ்ரவேல் கல்லறை கிடையாது. ஒரு கட்டணம் மாதிரி கட்டி இருப்பார்கள். அதிலே அதனுடைய சரீரத்தை உள்ள வைத்து கல்லை வைத்து மூடுவார்கள். அது அவர்களுடைய கல்லறை. ஆனா நம்ம ஊர்ல அப்படி இல்ல. குண்டை தோண்டி புதைச்சி பெட்டியை வச்சு சுத்தி ஆணி அடிச்சு ஒருவேளை உயிர் வந்தாலும் வந்துடும். அல்லேலூயா. எழும்பி வந்துடும். அப்படி வந்தாலும் வரப்படாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கீழே போட்டு மிதிச்சு அவனை உள்ள வச்சு ஒருவேளை உயிர் வந்துருச்சுன்னா அவன் மறுபடியும் சத்தாங்க. அல்லேலூயா. அவனுடைய நிலைமை ரொம்ப மோசம். அங்க மாதிரி இருந்தா கூட கல்ல புரட்டி சத்தம் போட்டா தப்பிச்சிடலாம். ஆனா இங்க வாய்ப்பே கிடையாது. நம்ம ஊர் அவ்வளவு பெரிய கொடுமை. அல்லேலூயா. நீ இருந்து ஓத்திரப்படுத்தின போதும், இனி மறுபடியும் வந்து ஓத்திரப்படுத்திடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த கல்லறைகள் வித்தியாசமா இருக்கு. அப்ப அந்த கல்லை மாட்டி வைத்திருப்பார்கள். அதை உருட்டி விட்டா போயிடும். அதுல இருந்து வெளிய உயிர் வந்தா வந்துடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் பல வருஷமாய் மரித்தவர்கள், இவர்களுடைய சரீரங்கள் எல்லாம் அழுகி போனது. எலும்பு கூடு மட்டும் இருந்த இந்த பரிசுத்தவான்கள் எழும்பினார்கள். அது மாத்திரமல்ல, 53வது வசனம் சொல்லுகிறது, அவர் உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். வேதம் என்ன சொல்லுது? இவங்க எழும்பி ஊருக்குள்ள வந்துட்டாங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கொஞ்சம் இமேஜ் பண்ணி பாருங்க எப்படி இருந்திருக்கும். இப்ப செத்து போன உங்க தாத்தா பரிசுத்தவானா இருந்தவர் உங்க வீட்டுக்கு வந்தா ஏத்துவீங்களா உங்களை? ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு 100 வருஷம் கழிஞ்சு நான் செத்து போயிட்டேன்னு வைங்க. செத்து போனதுக்கு அப்புறம் இப்ப இருக்க சின்ன தலைமுறைகள் இருக்கும். அப்புறமா நான் எழும்பி நான் ஊழியம் செஞ்ச இடம் வந்தா என்ன விடுவாங்களா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்க பைபிள் சொல்லுது, பரிசுத்தவான்கள் எழும்பி ஊருக்குள்ள கிளம்பி போயிட்டாங்க. எப்ப கிளம்புறாங்கன்னா அவர் உயிர் தெழுந்த பிற்பாடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா மனிதனுடைய உயிர் எழுதல் என்பது உண்மை. இவர்கள் எங்க போனாங்கன்னு இதுவரைக்கும் தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவர்கள் மறுபடியும் கல்லறைக்கு போனார்களா? பரலோகத்துக்கு போக சான்ஸே கிடையாது. பரலோகத்துக்கு இதுவரைக்கும் யாரும் போனதில்லை. அல்லேலூயா. அது நியாய தீர்ப்புக்கு அப்புறமா தான் பரலோக ராஜ்யம் மனிதனுக்காய் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அப்புறமா தான் போவார்கள். ஆனா இவர்கள் எங்க போனாங்கன்னு தெரியல. ஒருவேளை திருப்பியும் கல்லறைக்கு போனாங்களா, இல்ல எருசலேமிலே எங்கேயாவது தெரியாம ஒளிச்சிருக்கிறாங்களான்னு தெரியாது. ஆனா உயிர் தெழுதல் உண்மை என்பதை இந்த வேத வசனம் சாட்சியாய் சொல்லுகிறது. உயிர் தெழுந்த மனிதனுடைய சரீரம், செத்து போன மனிதனுடைய சரீரம் எத்தனை அழுகி நாற்றம் எடுத்து அது எலும்பு கூட இருந்தாலும் தேவனுடைய எக்கால சத்தம் கேட்கும் போது அது எலும்பு. நம்புறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, தேவனுடைய எக்கால சத்தம் தொனிக்கும் போது அப்பொழுது மரித்தோர் உயிர் தள ஆரம்பிப்பார்கள். மரித்தோர்கள் எழும்புவார்கள். கடைசி இமைப்பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப செத்து போன எல்லாரும் எழும்புறதுக்கு முதலாக இயேசு எழும்பினார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள். அல்லேலூயா. இயேசு எழும்ப முக்கியமான காரணம் மனிதனுடைய உயிர்த்தெழுதலை நிரூபிக்கும்படியா. அதுல நீங்க அடுத்து ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை பார்க்க போறோம். எல்லா மனிதர்களும் எழும்புவார்களானா? எல்லா மனிதர்களும் எழும்புவார்கள். கர்த்தருக்கு
சோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் வாசித்த யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்த 5வது அதிகாரத்தை வாசிக்கும் போது அதில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவை பிரேத குழியில் இருக்கிறவர்கள் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பார்கள், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருப்பார்கள். 2 பேருக்கும் சத்தம் கேட்கப்படும், 2 பேரும் எழுந்திருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் இந்த வசனத்துல பொதுவாக சொல்லிட்டாரு. ஆனா இந்த 2 பேரும் எழும்புகிற நேரங்களும் காலங்களும் வித்தியாசம். ஒரே நேரத்தில் இவங்க 2 பேரும் எழும்புவதில்லை. 1 கொரிந்தியர் புத்தகத்தை நீங்கள் வாசித்தால் அதிலே 15வது அதிகாரம் 23 எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:23 எழுதப்பட்டிருக்கிறது, அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவார். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இங்கே சொல்லப்படுகிற இந்த வருகை என்பது இயேசுவின் 2ஆம் வருகையை குறிக்கிறது. இங்கே எழும்புகிற ஆட்கள் யார் என்பதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் அதிலே 6வது வசனம் 7வது வசனத்தை வாசித்தார். அங்கே 6வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானோ பரிசுத்தவானுமாய் இருக்கிறார். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாய் ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அல்லேலூயா. அவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவார். எல்லாரும் சேர்ந்து எழும்ப போறதில்லை, நாம எல்லாரும் சேர்ந்து இந்த உலகத்துல கிடக்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் மரிக்க போறோம் என்பது கண்டிப்பா உண்மை. ஏன்னா வேதம் நமக்கு சொல்லுது, ஒரு முறை பிறப்பதும் பின்பு மரிப்பதும் நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மனிதனாய் பிறந்த எல்லாரும் ஒரு நாள் மரிக்கணும். பிரைஸ் தி லார்ட். 2 பேர் மட்டும் மரிக்காம போனாங்க. யாரெல்லாம்? ஏனோக்கும் எலியாவும். அல்லேலூயா. நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் வாசித்தால் 19வது அதிகாரத்திலே நீங்க வேத வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்க வாசிக்கும் போது எழுதப்பட்டிருக்கிறது, இந்த எலியாவும் இந்த ஏனோக்கும் மறுபடியும் வருவார்கள். 11வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் வாசித்தால் 2 பேர் வந்து இந்த உலகத்திலே மரிக்க போகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. 11வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தால், பூலோகத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்குத்தண்டுகளும் இவர்களே. நீங்கள் வேதத்தில் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கும் போது அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசுவின் அருகாமை நின்ற ஒலிவ மரங்கள் 2. அந்த ஒலிவ மரங்கள் 2 எங்க வருது அப்படின்னா, இந்த இடத்துல சொல்லப்படுகிற மரிக்கும்படியா வந்த அந்தி கிறிஸ்துவ நாட்களில் வரக்கூடிய காரியம். இந்த 2 விளக்குத்தண்டுகள் அல்லது 2 ஒலிவ மரங்கள் வருகிறது. இவர்களை என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா, 7வது வசனம் சொல்லுது, அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம். இந்த மிருகம் என்பது அந்தி கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். இது கடைசி நாட்கள் நடக்கக்கூடிய காரியம். 8வது வசனம், அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார். எருசலேமிலே இந்த 2 தீர்க்கதரிசிகள் வரப்போறாங்க. இவங்க பேரு ஏனோக்கு, எலியா. இந்த 2 விளக்கு தண்டுகளும் வரும்போது பாதாளத்திலிருந்து எழும்பி வருகிற மிருகம் என்று சொல்லப்படுகிற அந்தி கிறிஸ்து எழும்பி வருவா. இவன் எழும்பி இவர்களுடைய சாட்சி சொல்லி முடியும் போது இவர்களை கொன்று போடுவான். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அனைவருடைய அவர்களுடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவருடைய உடல்களை கல்லறையில் வைக்க விட்டார்கள். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பேரும் பார்ப்பார்கள். எப்படி பார்ப்பார்கள்? அதுக்கு தான் நமக்கு சாத்தான் ஒரு மீடியாவை கையில கொடுத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பேரும் எருசலேமில் நடக்கிற காரியங்களை நீங்க எருசலேமுக்கு போய் தான் பார்க்க முடியும். இந்தியாவில் நடக்கிறது இந்தியாவுக்கு தான் பார்க்க முடியும். ஆனா விண்ணுலகத்தில் நடக்கிறதையும் இன்னைக்கு உலகம் உள்ள பார்க்கிறதுனா நம்ம கையில இருக்கிற மீடியா. அதைத்தான் இங்க கர்த்தர் தீர்க்க தரிசனமா எழுதி வைத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களிலும் கோத்திரைக்காரர்களும் பாசைக்காரர்களும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவருடைய உடல்களை கல்லறையில் வைக்க விட்டார்கள். வேதம் சொல்லுது, உலகம் முழுவதும் ஒளிபரப்பாகும். உலகம் முழுவதும் இந்த 2 தீர்க்கதரிசிகளை பார்ப்பார்கள். திடீர் என்று சொல்லி ஆவி இவர்களுக்குள் வந்து அந்த 2 தீர்க்கதரிசிகளும் பரலோகத்துக்கு போவாங்க. கீழே நீங்க வசனத்தை வாசித்தா அதில் எழுதப்பட்டிருக்கிறது, பரலோகத்திற்கு எழும்பி அவர்கள் போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா மரிக்காமல் போன 2 பரிசுத்தவான்களும் மரிப்பார்கள். உலகத்தில் பிறந்த எல்லாரும் மரிப்பார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, உயிர்த்தெழுதலிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 26 சொல்லுது, கர்த்தருடைய முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்
பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து எழும்ப போறது இல்ல. என்ன ரகசியம் அப்படின்னா, அடுத்து இயேசு வரப்போகிறது இரண்டாவது வருகை. அல்லேலூயா. இந்த இரண்டாவது வருகை வந்தவுடனே இயேசுவோடு கூட மரித்தவர்கள் எல்லாரும் எழும்பி உலகத்தை 1000 வருஷம் அரசாட்சி பண்ணுவார்கள். அந்த 1000 வருஷம் அரசாட்சியில முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உலகத்துக்கு நியாய தீர்ப்பு. அல்லேலூயா. 1000 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செத்து போன மற்றவர்களை எழுப்புவார்கள். அல்லேலூயா. அப்போ எக்கால சத்தம் எல்லாருக்கும் கேட்கப்படாது. பக்கத்துல உங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, எக்கால சத்தம் எல்லாருக்கும் கேட்காது. நீயும் படுத்திருப்ப, நானும் படுத்திருப்பேன், எனக்கு மட்டும்தான் கேட்கும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. அதை சொல்லிருங்க. நீயும் படுத்திருப்ப, நானும் படுத்திருப்பேன், ஒருவேளை உனக்கு மட்டும்தான் கேட்கும். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற வேண்டும் என்றால் பைபிள் சொல்லுகிறது, பரிசுத்தவானோ அவன் ரட்சிக்கப்பட்டவனோ விடுதலையாக்கப்பட்டவனுமாய் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் தேவனோடு கூட எழும்ப முடியாது. தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்க முடியாது. தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் அந்த நாளிலே காதுகள் அடைக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு அவருடைய சத்தத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு சத்தியத்தை சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை வசனம் சொன்னாலும், எத்தனை வார்த்தை சொன்னாலும், இடி போல இறங்கி வந்து தேவ சத்தியத்தை சொன்னாலும் இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்கள் உண்டு. வசனம் இருதயத்தில் குத்தப்பட்ட பிற்பாடு மனம் திரும்பாதவர்கள் உண்டு. இருதயத்தில் ஆண்டவருடைய உணர்வுகள் வரும்போது கர்த்தர் எச்சரித்து 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 சொல்லிக்கிட்டே இருந்தோம். தன்னுடைய காதுகளை செவிட்டு விரியன் போல அடைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த செவிட்டு விரியன் போல அடைக்கப்பட்ட காதுகளும் மூடப்பட்ட இருதயங்களும் அப்படியே தான் இருக்கும். எக்கால சத்தம் தொனிக்கும் போது எந்த ஒரு மனிதன் காது உள்ளவன் கேட்டானோ அந்த மனிதனுடைய காதுல மட்டும்தான் கேட்கும். அல்லேலூயா. எல்லாருக்கும் கேட்காது. இன்னைக்கு நாங்க கேட்க மாட்டோம்னா அன்னைக்கு கேட்காது. இன்னைக்கு சத்தியத்தை கேட்போம்னா அன்னைக்கு உங்க காதுல விழும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவ்வளவு பேரும் படுத்திருக்கும் போது தேவ பிள்ளைகள் மட்டும் எழும்பி ஆண்டவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார்வார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அங்கே நான் சிங்காசனங்களை கண்டு அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டே அவர்கள் உயிர் தெழுந்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். ஆண்டவர் சொல்றாரு, சிங்காசனங்களை கண்டு. நம்புறவங்க மாத்திரம். ஆமே. பரலோகத்துல ஆண்டவராக இயேசு ஆட்சி பண்ணும்போது இயேசு மட்டும் இருக்க போறதில்ல, இயேசு பக்கத்துல நிறைய பேர் இருக்க போறாங்க. அல்லேலூயா. நம்புறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து ஒரு முறை கேளுங்களா, ஒரு மிசை. ஆமே. நீங்க இருப்பீங்களாங்க? நீங்க இருப்பீங்களா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து ஆட்சி பண்ணும்படி தேவன் சிங்காசனங்களை வைத்திருக்கிறார். அப்ப அங்க இருக்கணும்னா கர்த்தர் சொல்றாரு, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. பவுல் சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நீங்கள் வாசிக்க முடியும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோர் இருந்து உயிரோடு இருந்து எழும்புவதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையுமா எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள். அல்லேலூயா. பவுல்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பவுல் ஒரு பெரிய பிரசங்கியார், பவுல் பெரிய ஒரு ஊழியக்காரன். அது மாத்திரமல்ல, பவுல் ஒரு பெரிய பணக்காரன். அல்லேலூயா. சொந்தமா கப்பல் வச்சிருந்தவன், சொந்தமாய் அவனுக்கு பெரிய வியாபார கப்பல் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. பவுல் கமாலியனுடைய பாதத்தில் இருந்து படித்தவன், பெரிய கல்விமா கிரேக்க ஞானம் பெற்றவன். அது மாத்திரமல்ல, ரோம பேரரசின் குடியரசு உரிமையை பெற்றிருந்தவன். இவன் சாதாரண மனிதன் அல்ல, ரோமர்களினுடைய பிரஜை. அல்லேலூயா.
இப்ப என்ன சொல்றான் தெரியுமா? தேவனோடு உயிரோடு எழும்புவதற்கு பைபிள் என்ன சொல்லுது? அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நாம் மரித்தோர்ந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதியாக்கும்படி எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டேன். அல்லேலூயா. 3வது அதிகாரம் 7வது வசனம், எனக்கு லாபமாய் இருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காய் நஷ்டம் என்று. கடவுளை அறிந்து கொள்வதற்காய், கடவுளை புரிந்து கொள்வதற்காய், வேத ரகசியத்தை அறிந்து கொள்வதற்காய் தன்னுடைய படிப்பை தூக்கி எறிந்தான், தன்னுடைய ஐஸ்வர்யத்தை தூக்கி எறிந்தான், தன்னுடைய ரோம பிரஜை என்கிற அந்த பெரிய அந்தஸ்தை தூக்கி எறிந்தான். அல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இயேசு வரும்போது நான் எழும்பணும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவுக்காக நீங்க எதையாவது தூக்கி போட்டிருக்கீங்களா? எதையாவது தூக்கி போட்டிருக்கீங்களா? நம்ம ஒரு நாளை கொடுக்கறதுக்கு அந்த அளவுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கு. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. நம்ம தேவனுக்காக எதை தூக்கி போட போறோம்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு நாள் வாரத்துல ஆண்டவரை தேடுறதுக்கு நாம அவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒரு நாள் தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருப்பதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆண்டவருக்காக நாம எதை நஷ்டம் என்று எண்ணினோம்? ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. நீங்க தேவனுக்காய் வாழும்போது இந்த உலகம் முழுவதும் உங்களை பரியாசம் பண்ணுதுன்னா உங்களுடைய நல் வார்த்தையை நீங்க நஷ்டமா விட்டுருக்கீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க தேவனுக்காய் வாழும்போது இந்த உலகம் உங்களை துன்பப்படுத்துகிறதா, உங்கள் சுகத்தை நீங்கள் நஷ்டம் என்று விட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமானத்துக்காக, தேவனுடைய ராஜ்யத்தின் உயர்வுக்காக எதையாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா அதை நீங்க நஷ்டம் என்று விட்டிருக்கிறீர்கள். ஒண்ணும் இல்ல, என் வாழ்க்கையை கடவுளுக்கு ஊழியத்துக்காக நான் தர்றேன், ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படும் என்று அப்படி சொன்னீங்கன்னா இந்த உலகத்துல உங்களுக்கு உண்டான ஆவலத்தை நஷ்டம் என்று விட்டிருக்கீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் எனக்காக தன் வீட்டையோ மனைவியோ பெற்றோர்களோ பிள்ளைகளையோ எதையோ விட்டானோ அவன் 100 மடங்கு அறுவடை பெறுவான். நம்புறவங்க நல்ல கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கைதட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கைதட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. தேவனுக்காக எதையாவது நீங்க விட்டுனீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தர போறார். நம்புறவங்க ஐயா உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட எழும்புவதுதான் முக்கியம். கிறிஸ்துவோடு கூட எழும்புவதுதான் முக்கியம். தேவ சமூகத்திலே இயேசு வரும்போது அந்த எக்கால சத்தம் என் காதுகள்ல விழுனா அதான் பேரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உலகத்துல என்ன இருந்துட்டு போட்டோம், நீங்க எப்படி இருக்கலாம், நீங்க வேற தங்க பஸ்மம் வரைக்கும் சாப்பிடலாம். அல்லேலூயா. கார்ல பறக்கலாம், பிளைட்ல பறக்கலாம், உலகம் முழுவதும் சுத்தலாம். கடந்த நாட்கள் எங்க மக ஒரு முறை பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, நிறைய பணம் நிறைய பேருக்கு கொடுக்காங்க. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் அவளை பார்த்து சொன்னேன், நமக்கு போதுமானது தந்தா போதும். ஏன்னா அவ்வளவு பணத்தை வச்சு நான் தங்க பஸ்மம் தின்னாலும் மண்ணுக்குள்ளதான் போவேன். அல்லேலூயா. பெரிய கார்ல பறந்தாலும் நான் ஒரு நாள் பெட்டியில நான் சொன்ன மாதிரி ஆணி அரைஞ்சுதான் உள்ள அனுப்புவானுங்க. அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. என்ன சாட்டனும் எவ்வளவு பெரிய உயர்றகள் Dress போட்டவனோ பெரிய பெரிய பணக்காரனோ ஒரு நாள் இந்த மண்ணுக்குள்ள போய் தான் ஆகணும். அப்ப அவன் சம்பாதித்த பணமும் அவன் சம்பாதித்த பொருளும் அவன் சம்பாதித்த ஆஸ்தியும் அந்தஸ்து இந்த உலகத்தின் பொருட்களும் யாருடையதாகும்? ஆண்டவராகிய தேவன் ஒருவனை பார்த்து சொன்னா, இந்த இரவிலே உன்னுடைய ஆத்மா எடுக்கப்படும், இந்த இரவிலே உன்னுடைய ஆத்மா எடுக்கப்படும். அப்ப நீ சம்பாதித்தவைகள் எல்லாம் யாருடையதாகும்? ஒரே வார்த்தை. யோசிச்சு பாத்தீங்களா? யார் எடுத்துட்டு போறாங்க? உங்க பிள்ளைகள் எடுக்க போறாங்களா? சிலவன் குடிச்சு அழிக்கான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பா அம்மா சம்பாதிச்சதை குடிச்சு அழிக்கான். சில பேர் வித்துறான், சில பேருக்கு இல்லாம போகுது, எவனோ திருடிட்டு போயிடுறான். அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல கேள்விப்பட்டேன், ஒரு பெரிய மனுஷன் வைங்க, ரொம்ப உண்மையை சொன்னா சரிபட்டுறாரு. அல்லேலூயா. பெரிய மனுஷன் சாகும்போது ரூம் நிறைய ஃபுல் பணத்தோடு இருந்திருக்கிறார். அவர் ஒரு பெரிய தலைவர். செத்து போன உடனே அவ்வளவு பேர் உள்ள புகுந்துட்டான். அவர் குடும்பம் கிடையாது, குழந்தை குட்டியும் கிடையாது. அவ்வளவு பேர் புகுந்து அவ்வளவு பணத்தையும் வெறுமையாக்கி மக்கள் உள்ள வரும்போது வெறும் பாடையில் படுக்க வைத்தார்கள். அல்லேலூயா. உள்ள இருந்த பணம் போச்சு. யாருக்கு வேணும்? பிரைஸ்ல யாருக்கு அந்த பணம் வேணும்? அவ்வளவுதான். அனுபவிக்க முடிஞ்சா? அவ்வளவு பணம் வச்சதுக்கு சோத்திரம். அல்லேலூயா. பணமும் பொருளும் இந்த உலகத்துல வேஸ்ட், வேண்டான்னு சொல்லல. எல்லாத்தையும் கடவுள் நமக்கு தருவா. நம்புறவங்க மாத்திரம். அல்லேலூயா. ஆனா நான் செத்தா தேவ சத்தம் கேட்பனா, அதான் முக்கியம். நான் மரித்தால் அவரோடு எழுந்திருப்பனா, நான் மரித்தால் தேவனுடைய உயிர்த்தெழுதலோடு இருப்பனா. இது மட்டும் இழந்து போயிட்டீங்கன்னா நீங்க உலகத்துல என்ன சம்பாதிச்சாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்க தேவனுடைய எக்கால சத்தத்தை கேட்க போறதே இல்லை. அல்லேலூயா. கைகளை வேத்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இரண்டாவதா எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே
ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. 10வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2வது எபிரேயருக்கு நிருபம் 10வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல 13வது வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். பைபிள் என்ன சொல்லுது? அடுத்தது ஆண்டவர் ஏன் உயிரோடு எழுந்தார் அப்படிங்கிற ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். இந்த வசனம் மற்றும் படிச்சா நமக்கு புரியாது. அப்படியே எபேசியருக்கு வாங்க, எபேசியர் 1வது அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது 19வது வசனத்திலிருந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 19வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாய் அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து. அல்லேலூயா. நம்புறவங்க மாத்திரம் அல்லேலூயா. இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடு என்ன செஞ்சாராம் பாருங்க. அதத்தான் எபிரேயர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் போய் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அதத்தான் எபேசியர்ல 1:19 சொல்லுகிறார். மரித்தோரிலிருந்து எழுப்பி ஆண்டவர் சில காரியங்களை செஞ்சுட்டு என்ன சொன்னாரு? துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், கர்த்தத்துவம் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்திற்கு மேலாய் இயேசுவுக்கு எல்லா நாமத்திற்கு மேலான ஒரு பெயரை கொடுத்தார் பிதா. அல்லேலூயா. சோத்திர அல்லேலூயா. இப்ப நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? இயேசு பிதாவுக்கு சமமானவர் என்று வேதம் சொல்லுது. இருக்கீங்களா? இயேசு பிதாவுக்கு ஒன்றாய் இணைந்தவர். அது பிலிப்பியர் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் பிதாவும் இயேசுவும் சமமானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இயேசு பூமியில வரும்போது அந்த சமத்தை விட்டுட்டு வந்தார், தன்னைத்தானே வெறுமையாக்கிட்டு வந்தார். அதனால பிதா என்ன செஞ்சாரா? அவரை பரலோகத்துக்கு போகும்போது தன்னுடைய வலது பாரிசத்தில் உட்கார வச்சுட்டு உலகத்தினுடைய சகல அதிகாரத்தையும் இயேசு கையில தான் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உயிரோடு எழுப்புவதும், இன்னைக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பதும், ஆசீர்வதிப்பதும் சகலமும் இயேசுவின் கையில தான் இருக்கு. அல்லேலூயா. அதனால உங்களுக்கு ஒரே ஒரு நாமம் தெரிஞ்சா போதும், இயேசுவின் நாமம். அல்லேலூயா. ஏன்னா சகலத்தையும் பிதா இயேசு கையில கொடுத்திருக்கிறாரு. எதுக்குன்னா உன்னதத்திலே உட்கார வச்சு ஆண்டவராகிய இயேசு சொன்னாரு, இதுதான் எனக்கு மேன்மை. யோவான் எழுதின புஸ்தகத்தை வாசிக்குங்க. யோவான் எழுதின புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதுல ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. யோவான் எழுதின புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. இயேசு உலகத்தில் இருந்த நாட்கள்ல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். 5வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆமென். 5வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதுல 22வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? அப்படியே ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் 8வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல 54வது வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? 5வது அதிகாரம் அதுல 22 அந்தி பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒவ்வொருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்படி 8வது அதிகாரத்துக்கு நீங்க வாங்க. அதுல 54 சொல்றாரு, இயேசு பிரதித்திரமாய் என்னை நானே மகிமைப்படுத்தினா அந்த மகிமை வீணாயிருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர் அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அல்லேலூயா. இப்ப இயேசு சொல்றாரு, உலகத்துல எந்த மனுஷனும் என்னை மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனிதனுடைய மகிமையை நான் தேடி வரவே இல்லை. மனுஷனுடைய மகிமை எனக்கு அவசியம் இல்லை. 5வது அதிகாரம் யோவான் 5வது அதிகாரம் 41 சொல்லுது, நான் மனுஷனால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்களை ஒரு ஆள் புகழ்ந்தாங்கன்னா நாளைக்கு வந்து அதே ஆளு உங்களை தப்பா சொல்லுவார்கள். அல்லேலூயா. இதுதான் மனிதனுடைய இயல்பு. நம்புறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களை ஒரு ஆள் புகழ்ந்துச்சுன்னா நீங்க நல்லா ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எல்லாரும் என்ன நல்ல பிள்ளைன்னு சொல்லணும், எல்லாரும் என்ன நல்ல பிள்ளைன்னு சொல்லணும், எல்லாரும் என்ன நல்ல பிள்ளைன்னு சொல்லணும். பைபிள் சொல்லுது என்ன தெரியுமா? எல்லாரும் உங்களை நல்ல பிள்ளை என்று சொன்னால் உங்களுக்கு ஐயோ. அல்லேலூயா. ஏன் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படித்தான் செஞ்சார்களே. உலகம் யாரை பாராட்டும் தெரியுமா? கெட்டவர்களை. அல்லேலூயா.
பாவத்தில் இருக்கிறவர்களே, அநியாயம் செய்கிறவர்களே, அக்கிரமம் செய்கிறவர்களே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் பிதா என்னை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படியே திருப்புங்களேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. பவுல் ஒரு காரியத்தை சொல்லும்போது சொல்லுகிறார், இதே வசனத்தை திருப்பி பவுல் ஒரு காரியத்தை சொல்லும்போது சொல்லுகிறார். கொலோசியர் 3வது அதிகாரம் 1-2 வசனத்தை நீங்கள் வாசித்து போடுங்க பாருங்க. ஆமே, கொலோசியர் 3வது அதிகாரம் 1-2. நீங்கள் ஆமே கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானா கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானதை நாடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, உலகம் உங்களை புகழுமோ, உலகம் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்காதீங்க, மேலானதை மேல. அப்ப கிறிஸ்துவின் வலது பக்கத்தில் இருக்கிற மேன்மை. ஆண்டவர் உங்களை கூப்பிட்டு உங்களை பரலோகத்துக்கு அழைப்பார் தெரியுமா? அந்த மேன்மைக்காக வாழுங்க. அல்லேலூயா. சோத்ர. அல்லேலூயா. உலகத்தின் மேன்மைக்காக வாழாதீங்க. நான் என்னுடைய சகோதரன் ஒரு இடத்துக்கு போயிருந்த, ஒரு பிரேயருக்கு கூட்டிருந்தாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப பிரேயர் முடிஞ்சு வெளியே வந்த உடனே என்னுடைய சகோதரன் சொன்னாரு, டேய் இங்க சேருக்கு சண்டை நடக்கடா. அல்லேலூயா. பேசல. அவங்க எல்லாம் ஆவியில நிரம்பினவர்கள். உண்மையில பயங்கர, அது வேற மேட்டர். ரொம்ப போனா நல்லா இருக்கு, நான் பேச மாட்டேன். அப்போ என்னன்னா, அங்க மாறி மாறி ஊழியம் தான். பேசலாடைய சொல்லி வேற வழியில. ஆமே, அங்க சேர இழுப்பு நடக்குது. சொன்னா தம்பி சொன்னா, டேய் அந்த சேர சண்டை இது என்ன போதும், கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிஞ்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குரூப்பா போய் ஒவ்வொரு சபை தொடங்கிட்டு. அல்லேலூயா. சோத்ர. அல்லேலூயா. உலகம் உங்களை உயர்த்த வேண்டும் என்று இருக்காதீங்க, மனுஷன் உங்களை உயர்த்த வேண்டும் என்று இருக்காதீங்க. என் தேவன் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொன்னாடைகளும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பதவிகளும், இந்த உலகத்தில் இருக்கிற புகழும் பெருமைகளும் அழிஞ்சு போயிரும். அல்லேலூயா. சில நம்ம கூப்பிட்டு சொல்லுவாங்க, பொன்னாடை போற்றுகிறேன், போடுறதே சால்வை டவலு, ஆனா பேரு பொன்னாடை அப்பவே தெரியணும், ஆப்பு வைக்க போகுது. அல்லேலூயா. பொன்னாடைய போத்துனா கூட பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, இதெல்லாம் ஒரு நாள் வேஸ்ட், அவ்வளவுதான். நான் ஆரம்பத்துல சொன்னேன், நீங்க என்னத்தான் சாப்பிட்டாலும் என்னத்தான் வாழ்ந்தாலும் நம்ம இந்த மண்ணுக்குள்ளதான் போக போறோம். இந்த மண்ணுக்குள்ளதான் நம்ம போக போறோம். இந்த மண்ணில் இருந்து வெளியே வர்றது எப்படி, அதைத்தான் பைபிள் கற்றுக் கொடுக்குது. வெளியே வரும்போது எங்க இருக்க போறீங்க? இயேசுவோடு முதலாம் உயிர்த்தெழுதல் இருக்க போறீங்களா, இல்லது அப்படியே கடைசி வரை காந்து நாம பல நினைக்கலாம், நான் எழும்ப மாட்டேன்னு நினைக்கலாம், தூக்கி அங்க கொண்டு போடுவோம். அல்லேலூயா. கொரோனாவுல பாத்தீங்களா, ஜேசிபி வச்சு தூக்கி அங்க போட்டது மாதிரி அங்க இருந்து மேல போடுவோம். அல்லேலூயா. இருக்கீங்களா? நேத்திருப்பில இயேசு அங்க நிற்பாரு, இங்க நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், நான் எனக்கு கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்ல அவ்வளவு அன்னைக்கு கழுத்தை பிடிச்சு தூக்கி கொண்டு வருவார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு ரட்சிக்கப்பட மாட்டேன்னு சொல்ற அவ்வளத்தையும் ஆண்டவர் ஜேசிபி கொண்டு வராரோ இல்ல குட்டி யானையில யாத்தாரோன்னு தெரியல. அல்லேலூயா. கொண்டு மொத்தமா போடும்போது தான் தெரியும், ஐயோ தெரியாம இருந்துட்டேனே. கர்த்தர் சொல்றாரு, கடவுளுடைய வசனம் சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, எழும்பும் போது எப்படி எழும்புறோம்? வாழுகிறதெல்லாம் இருக்கட்டுங்க, வாழுகிறதெல்லாம் இருக்கட்டும். நாம செத்து போன பிற்பாடு என் காது சத்தம் கேட்குமா? அப்படி கேட்கணும்னா இன்னைக்கு நீங்க சத்தம் கேட்கணும். நான் செத்து போன பிற்பாடு தேவன் என்னை எழுப்பி ஆளுகை செய்ய வைப்பாரா அப்படின்னா இன்னைக்கு என் இருதயம் திறக்கணும். இல்லைன்னா கண்டிப்பா கிடையாது. அல்லேலூயா. ஒருவேளை நான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போனாலும் கிடையாது. அல்லேலூயா. நான் உங்களை ஏமாத்தி பரவாயில்லைங்க, நெல்வேலியில் அவ்வளவு பேரும் தேவனோடு இருப்பதை நான் பார்த்தேன் நேற்றைக்கு தரிசனத்துல, சொன்னாலும் போக மாட்டீங்க. அல்லேலூயா. அப்படி சொன்னா நானும் போக மாட்டேன். கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் இப்படி சொல்றேன்னா, முதல்ல நான் போனோம், அப்புறம் தான் நீங்க. அல்லேலூயா. என் ஆத்மாவை நான் காப்பாத்தலைன்னா கண்டிப்பா உங்களுக்கு போதகம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஆமே, மரணம் நெருங்குகிறது, என்னைக்கு நாள் நம்ம சாவ போறோம். அப்ப செத்து முதல்ல கிறிஸ்து முதற் பலனா எழும்பினார், நாம எழும்ப போறோம். கிறிஸ்துவனுடைய வலது வாரிசத்தை நீக்க பிரயாசப்படுவோம். எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? கிறிஸ்துவனுடைய வலது வாரிசம், அதைத்தான் நாம வாஞ்சிக்கணும். இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க, கிறிஸ்துவனுடைய வலது வாரிசம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்க பார்க்கல. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்துவனுடைய வலது வாரிசத்துல தான் ஆமென், ஆமென், ஒரு பெரிய மேன்மை, மகிமை நமக்கு இருக்கிறது. மகிமை. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் ஆமென் நமக்கு ஏன் இந்த வார்த்தைகளை சொன்னார் தெரியுமா? பவுல் சொல்லுகிறார், பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். ஆமென். இந்த உலகத்திற்கு உரியவைகளை தேடி போகாதீங்க. அது ஒரு நாள் உங்க கையில மாட்டோம், ஒரு நாள் உங்க கையில மாட்டாம போயிடும். சில நேரங்கள் அது ஏமாற்றும், அது கிடைக்காம கூட போகலாம், அல்லது கிடைச்சும் அது பிரயோஜனம் இல்லாம போகலாம். ஆனா இயேசு சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார்,
சகோதரா சகோதரி, ஐயா அம்மா தம்பி தங்கச்சி, ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், ஆமென், உலகத்தில் உள்ளவைகள் அல்ல, தேவனுடைய வலது பரிசத்தில் ஒன்று இருக்கிறது, அதுதான் சிங்காசனங்கள். அதுதான் சிங்காசனங்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அதிகாரங்களை கடவுள் இந்த உலகத்தில் இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறார். பிதா இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு யாருக்கு கொடுத்திருக்கிறார் தெரியுமா? அவருடைய பரிசுத்தவான்களுக்கு. அதனால தான் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நாம் உலகத்தை நியாயம் தீர்ப்போம். சகோதரா சகோதரி, ஒன்று புரிஞ்சுக்குங்க, இந்த சபையில நீங்கள் பரிசுத்தமா இருந்தீங்கன்னா சிங்காசனத்துல உட்கார்ந்து இதே சபையில் இருக்கிற பலரை நீங்கள் நியாயம் தீர்க்கிறவர்களா இருப்பீர்கள். உங்களுக்கு தெரிந்த அநேகரை நியாயம் தீர்க்கிறவர்களா இருப்பீர்கள். அன்றைக்கு யாரும் அந்த இடத்துல உங்களுக்கு போக்க சொல்ல முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், சிங்காசனங்கள் நமக்காய் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது, சிங்காசனங்கள் நமக்கு தயாராக இருக்கிறது, சிங்காசனங்கள் தேவனுடைய நாமத்தினால நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, சிங்காசனங்கள் தேவனுடைய நாமத்தினால் நமக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களிலே அதுல உட்கார விரும்புறீங்களா? இல்லது இந்த உலகத்தோடு ஒத்து போய் உலகத்தோடு வேஷம் தரித்து உலகத்தோடு பாவத்தில் வாழ்ந்து நரகத்துக்கு போறீங்களா? எக்கால சத்தத்தை எல்லாரும் கேட்க முடியாது. எக்கால சத்தத்தை யார் கேட்க முடியும் தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் பேசும்போது காதுகள் திறக்கப்பட்டவர்கள், இன்னைக்கு ஆண்டவர் பேசும்போது எனக்காய் தான் பேசினார் என்று நினைக்கிறவர்கள், இன்னைக்கு ஆண்டவர் பேசும்போது ஐயோ என்னுடைய பாவத்தை தானே சொன்னார்கள், என்னுடைய அக்கிரமத்தை தானே சொன்னார்கள், நான் மனம் திரும்ப வேண்டுமே, நான் ரட்சிக்கப்பட வேண்டுமே, என் வாழ்க்கையில் இன்னும் மாற வேண்டியது இருக்கிறது, இந்த முதல் ஆமையுத்தலுதலுக்கு நான் பங்குள்ளவனாக மாறுவேனோ மாற மாட்டேனோ, அதற்காக என்னுடைய லாபத்தை எல்லாம் நஷ்டம் என்று விடுகிறேன். ஹல்லேலூயா. அதனால நீங்க வாழக்கூடாது என்று சொல்லல, கிறிஸ்துவை அறிகிறதுக்காக நீங்க எதை வேணாலும் விடலாம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை அறிகிறதற்காக நீங்கள் எதை வேணாலும் விடலாம். உங்களுக்கு லாபம் என்று சாத்தான் கொடுக்கிறவைகள், அதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். நல்லா இயேசுவை ஆராதிக்காததனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை, இயேசுவை ஆராதிக்காததனால் உங்களுக்கு வரக்கூடிய பெயர், இயேசுவை ஆராதிக்காததனால் உங்களுக்கு வரக்கூடிய மகிமை தூக்கி எறிங்க. வேண்டாம் வேண்டாம் எனக்கு, வேண்டாம் எனக்கு. இந்த உலகம் உங்களை பார்த்து சொல்லும், நீங்க வா, உன்னை இப்படி நான் மாத்துவேன், அப்படி மாத்துவேன், இப்படி மாத்துவேன். சொல்லுங்க, நோ, என் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறது போதும். மோசையை பத்தி வேதம் சொல்லுகிறது, ஆமென் ஆமென், ராஜாவுடைய அரண்மனையில சொகுசா வாழ்ந்திருக்கலாம். ஆனா வேதம் என்ன சொல்லு தெரியுமா? தன்னுடைய சொந்த ஜனங்களோடு பாடுபடுவதை விரும்பினார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லாருக்கும் பிரியமாய் வாழ்ந்து பாவத்தை செஞ்சு உலகத்தோடு ஒத்து போய் நரகத்துக்கு போக விரும்புறீங்களா? இல்லது எல்லாரும் உங்களை பார்த்து பரியாசம் பண்ணி உங்களை குத்தம் சொல்லி உங்களை ஒதுக்கி வச்சு அவமானப்படுத்தும் போது நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் நிக்க போறீங்களா? ஹல்லேலூயா. இந்த உலகம் பிசாசினுடைய கையில் கிடக்கிறது. வேதம் அப்படித்தான் சொல்லுது. சாத்தானுடைய கையில் பொல்லாங்கு உலகம் கிடக்கிறது. ஆனா உங்களை பிரிச்சு எடுத்திருக்கிறா, உங்களை பிரிச்சு எடுத்திருக்கிறா, உங்களை பிரிச்சு எடுத்திருக்கிறா, தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். நீங்கள் உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நீங்கள் உலகத்திற்குரியவர்கள் அல்ல. தேவன் உங்களை பிரித்தெடுத்ததுனா, தேவன் உங்களை முன்குறித்ததுனா, தேவன் உங்களை அழைத்ததுனா, நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். எதற்காய் தெரியுமா அழைச்சாரு? இயேசு வரும்போது எக்கால சத்தம் கேட்கப்படும்படியாய். சகோதரா சகோதரி, ஐயா அம்மா, நீங்க யாராக இருந்தாலும் சரிதான், தேவனுடைய எக்கால சத்தம் கேட்கணும்னா தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்தால் தான் முடியும். தேவனுடைய எக்கால சத்தத்துக்கு கேட்கணும்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உங்க இருதயத்தை திறந்தால் தான் முடியும். தேவனுடைய எக்கால சத்தத்துக்கு கேட்கணும்னா தேவனுடைய சத்தியத்தின்படி வாழ்ந்தால் தான் முடியும். இல்லைன்னா நாம மரித்தவர்களோடு கூட தான் இருப்போம். 1000 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமாய் நாம் எழும்பும்போது ஆக்கினை தீர்ப்பிற்காய் எழும்புவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு காரியத்தை தீர்மானிங்க, நான் தேவனுடைய முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு எழும்ப போறேனா? 2ஆம் உயிர்த்தெழுதல எழும்பியும் பிரயோஜனம் இல்லை. முதலாம் உயிர்த்தெழுதல எழும்புகிறவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு 2ஆம் மரணத்தின் மேல் அதிகாரம் இல்லை, நரகத்தின் வாசனை அவங்க கிட்ட இல்லை. நீங்க எங்க அடக்கம் பண்ணப்பட்டாலும் அங்க தேவன் வந்து இருப்பா. நீங்க எங்க அடக்கம் பண்ணப்பட்டாலும் அங்க தேவனுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் மரணத்தில் அதிகாரமே இல்லை, அதிகாரமே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்க ஐயா அம்மா சகோதரா சகோதரி, இயேசு உன்னோடு பேசிட்டு இருக்கிறார். இருக்கிற உங்களோடு தான் பேசிட்டு இருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிறத தேடாதீங்க, கிறிஸ்துவின் வலது பக்கத்தில் இருக்கிற அந்த சிங்காசனத்தை தேடுங்க. ஒரு நாள் உங்களை கூட்டு ஆண்டவர் மரியாதையா தேவ சமூகத்துல கூட்டு போவாரு. அதாங்க முக்கியம். இந்த உலகம் உங்களை பாராட்டுறது, இந்த உலகம் உங்களை உயர்த்துறது எல்லாம் வீண். ஒரு நாள் அது இல்லாம போயிடும். ஆனா இயேசு உங்களை சொல்றாரு பாருங்க, இயேசு உங்களை பார்த்து சொல்லுவாரு, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்,
ஊழியக்காரனே, உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக்குவே. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு உங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்ல முடியுமா? என்னுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்களே என்று சொல்ல முடியுமா? அப்படி இல்லைன்னா ஒரு விஷயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதோ கூட்டம் நடக்கு, வந்தோம் போனோம், ஏதோ உயிர்த்தெழுதல் பண்டிகை, ஒண்ணும் இல்லை. இயேசு உங்களை கவனிச்சுட்டு இருக்கிறா. ஹல்லேலூயா. ஒரு நாள் முடிவுண்டுமா? ஒரு நாள் முடிவுண்டு. நீங்க 70 வருஷம் வாழலாம், 80 வருஷம், நீங்க 1000 வருஷம் கூட உலகத்தில் வாழலாம். ஆனாலும் மரிப்பது என்பது முக்கியம், நிச்சயம். மரிப்பது என்பது நிச்சயம், மரணம் என்பது நிச்சயம். ஹல்லேலூயா. எழுந்துகிறது எப்படி? அதுதான் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்தீங்கன்னா கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கவும் பண்ணுவா. அவருடைய ராஜ்யத்தில் உங்களை சேர்த்துக் கொள்வா. பரலோகம் உங்களுக்கு இறங்கி வரும். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போறீங்க. எல்லாரும் ஜெபிக்க போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.